எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்தி மில்லட் அடை தாங்க செய்ய போகிறோம். இந்த ஆரோக்கியமான டேஸ்டியான அடை செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அதை எடுத்து ஊற வச்சுக்கலாம். சின்ன டம்ளரில் நான் இது எல்லாத்தையுமே அளந்துக்கிறேன். நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதுலேயே எல்லா பொருளையும் அளந்துக்கங்க. ஒரு டம்ளர் கம்பு, திணை, பச்சைப்பயிறு, துவரம்பருப்பு, அதுலேயே அரை டம்ளர் உளுந்து, இந்த மாதிரி எடுத்து நம்ம எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துட்டு 2 தடவை நல்லா அலசிக்கங்க. அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி 4-5 மணி நேரத்துக்கு கூட நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த மில்லட் அடை குழந்தைங்க, பெரியவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இதுக்கப்புறம் நம்ம மிளகாயை தேவையான அளவு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். அரைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம இதை ஊற வைக்கிறதால நல்ல மிளகாய் அரைப்பட்டு வரும். மிளகாயை 1 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு நல்லா ஊறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச மிளகாயை சேர்த்துட்டு அரிசி பருப்பையும் சேர்த்து 2 தடவையாக நான் அரைச்சி எடுத்து நம்ம சேனலில் மில்லட் ரெசிபிஸ் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் பாருங்கள். தேவையான உப்பு, பெருங்காயம் சேர்த்துட்டேன். நீங்கள் இஞ்சி வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்க்கலை. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்துட்டேன். நான் 2 தடவையாக அரைச்சிருக்கேன். இந்த 2வது அரைச்ச மாவையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜார் கழுவியும் சேர்த்துருக்கேன் தண்ணியை. இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ தேவையான கொஞ்சமாக மாவு எடுத்து அதில் வெங்காயமும் முருங்கைக்கீரையும் சேர்த்துருக்கேன். அதை நல்லா கலந்து விட்டுட்டு தோசைக்கல் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அடையை ஊற்றி 2 பக்கமும் நல்லா வேக வச்சுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றினா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஹெல்த்தியான அடையை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.